வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் இஸ்லாமியர்களால் புனிதமான பண்டிகையாக கொண்டாடப்படும் ரம்ஜான் பண்டிகை பற்றியும், அது எப்போது தோன்றியது என்பதையும், அதோடு ரம்ஜான் நோன்பு பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். ரம்ஜான் பண்டிகை உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான இஸ்லாமிய பண்டிகை ஆகும். இந்த ரம்ஜான் பண்டிகை முகமது நபிக்கு குர்ஆன் அருளப்பட்டதை கொண்டாடும் வகையில் இந்த விழா ஒரு மாத காலம் கொண்டாடப்படுகிறது. இந்த ரமலான் மாதத்தில் காலை சூரிய உதயத்தில் இருந்து மாலை சூரியன் மறைவு வரை இஸ்லாமியர்கள் உணவு உண்ணாமல் தண்ணீர் குடிக்காமல் விரதம் கடைபிடிப்பது வழக்கம். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது இஸ்லாம் மதத்தின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசம் பாராமல் நோன்பு நோற்பது உண்டு. ரமலான் மாத நோன்பு வரலாறு. கிபி 622 முகமது நபி மெக்காவிலிருந்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்ததை ஹிஜ்ரத் என்று சொல்கின்றனர். அப்போது இஸ்லாமியர்களின் ஆண்டு கணக்கு சந்திர நாட்காட்டியை பொறுத்து தொடங்கியது. அதன் பிறகு இஸ்லாமிய நாட்காட்டியின்படி 9வது மாதமான ரமலானில் நோன்பு நோற்பது இஸ்லாமியர்களின் மத நூலான குர்ஆனில் கடமையாக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு இஸ்லாமியர்கள் கடுமையான விரதம் கடைபிடிக்கின்றனர். கிபி 622 முகமது நபி மெக்காவில் இருந்தபோது சந்திர மாதத்தின் 3 நாட்களில் நோன்பு கடைபிடித்துள்ளார். மூசா நபி தூர் மலையில் 30 நாட்களுக்கு நோன்பு இருந்துள்ளார். மதினா மக்கள் இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமான முக்காரம் மாதத்தின் 10வது நாளான ஆஷரா தினத்தில் நோன்பு நோற்பதை கண்டு அவரும் அதை பின்பற்றியுள்ளார். ரமலான் நோன்பு. புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று அல்லாவிடம் வேண்டினால் அது நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை. தீய எண்ணங்களை விடுத்து மன தூய்மையுடன் கடைபிடிக்க வேண்டிய விரதம் இது. காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக பால், தண்ணீர், பேரிச்சை போன்ற எளிமையான உணவுகளை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மாலையின் சூரிய மறைவுக்கு பிறகு நோன்பு கஞ்சி குடித்து சமைத்த உணவுகளை சாப்பிடுவர். ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அளிப்பதாக உறுதியாக கூறுகின்றனர். ரம்ஜான் பண்டிகையின் முக்கியத்துவம். இந்த ரம்ஜான் பண்டிகையின் போது நோன்பு இருப்பவர்கள் தண்ணீர் குடிப்பதை தவிர்த்து பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் தங்கள் நேரத்தை முழுமையாக செலவிடுவார்கள். உண்ணாவிரதம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்றும் கடந்த கால பாவங்களுக்கு மன்னிப்பு தேடவும் ஒரு வழியாக இந்த நோன்பு கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சொர்க்கத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்றும் நரகத்தின் வாயில்கள் மூடியிருக்கும் என்றும் இஸ்லாமியர்கள் அனைவரும் நம்புகிறார்கள். ரமலான் நோன்பு காலம் முஸ்லிம்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக அமைகிறது. குர்ஆனின் முதல் வசனங்கள் முகமது நபிக்கு இந்த மாதத்தில் வெளிப்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் இது இஸ்லாமிய நாட்காட்டில் புனிதமான மாதமாகவும் கருதப்படுகிறது. இந்த ரமலான் நோன்பு முஸ்லிம்களின் சுய ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளவும் அவர்களின் ஆசைகளை கட்டுப்படுத்தவும் குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்களிடம் அவர்களின் பச்சாதாபத்தை அதிகரிக்கவும் உதவும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ரமலானின் மற்றொரு முக்கிய அம்சம் தர்மம். முஸ்லிம்கள் தேவைப்படுபவருக்கு நன்கொடை அளிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் பலர் ஜகாத் நடைமுறையின் மூலம் அவ்வாறு செய்ய தேர்வு செய்யப்படுகிறார்கள். இது ஒருவரின் செல்வத்தின் ஒரு பகுதியை தேவைப்படுபவருக்கு வழங்குவதை உள்ளடக்கியது என்றும் கூறலாம். இந்த நடைமுறை முஸ்லிம்கள் குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்களிடம் பச்சாதாபத்தை வளர்ப்பதற்கும் அவர்களுக்கு ஆழ்ந்த இரக்கம் மற்றும் தாராள மனப்பான்மை வளர்ப்பதற்கும் உதவுகிறது. இந்த நோன்பு மேற்கொள்பவர்கள் கண்டிப்பாக உணவிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் பாலியல் நடவடிக்கைகளிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். பொய் சொல்வது, கேலி செய்வது, மற்றவர்களை அவமதிப்பது இது எல்லாம் இதில் குற்றமாக கருதப்படுகிறது. ரமலான் நோன்பும் அதில் இருந்து விதிவிலக்கும். பருவமடைந்த இஸ்லாம் ஆண் பெண் அனைவரும் நோன்பு இருப்பது கடமையாக கருதப்படுகிறது. இருப்பினும் சில அவசியங்களின் அடிப்படையில் நோன்பு இருப்பதிலிருந்து கீழ்காணும் நிலையில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் முதலாக, முதுமை மற்றும் நீங்காத நோயின் காரணத்தினால் நோன்பு நோக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு நோன்பிற்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம்.
அடுத்து பைத்தியக்காரர்கள், நன்மை தீமையை பிரித்தறிய முடியாத மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், வயோதிகத்தால் புத்தி பேதலித்தவர்கள் ஆகியோர் நோன்பு நோற்பது கடமை இல்லை. நோன்புக்கு பதிலாக ஏழைகளுக்கு உணவு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில நாட்களில் நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் நோயாக இருந்தால் அந்த நோயின் காரணமாகவும் நோன்பை விட்டுவிட அனுமதியுள்ளது. நோய் நீங்கிய பின் விடுபட்ட நோன்புகளை நோக்க வேண்டும். பயணம் செய்பவர்களுக்கு நோன்பை விட்டுவிட அனுமதியுள்ளது. ஊர் திரும்பிய பின் விடுபட்ட நோன்புகளை நோக்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கும் பெண் அல்லது பாலூட்டி கொண்டிருக்கும் பெண் நோன்பு நோற்பதால் தனக்கோ அல்லது குழந்தைக்கோ ஏதேனும் துன்பம் வரலாம் என்று பயந்தால் நோன்பை விட்டுவிட அனுமதியுள்ளது. அந்த பயம் நீங்கிய பின் விடுபட்ட நோன்புகளை நோக்க வேண்டும். மாதவிடாய் அல்லது பிரசவ இரத்தம் வந்துவிட்டால் நோன்பு நோக்கக்கூடாது. இரத்தம் நின்ற பிறகு விடுபட்ட நோன்புகளை நோக்க வேண்டும். தீ மற்றும் நீரில் மூழ்குதல் போன்ற ஆபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதற்காக நோன்பை விட்டுவிட அனுமதியுள்ளது. பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும். நோன்பை முறிக்கும் செயல்கள்: சாப்பிடுதல், குடித்தல் போன்றவற்றால் நோன்பு முறிந்துவிடும். முத்தமிடுதல், அணைத்தல், சுய இன்பம் போன்றவற்றால் இந்திரியம் வெளியானால் நோன்பு முறிந்துவிடும். தூக்கத்தில் தானாகவே இந்திரியம் வெளியானால் நோன்பு முறியாது. வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும். தானாகவே வாந்தி வந்தால் நோன்பு முறியாது. உணவை போன்று சக்தியூட்டக்கூடிய பொருட்களை ஊசி மூலம் உடம்புக்கு செலுத்தினாலும் நோன்பு முறிந்துவிடும். மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்தம் வந்துவிட்டால் நோன்பு முறிந்துவிடும். நோன்பின் அனுமதிகள்: நோன்பின் போது காயங்களுக்கு மருந்து போடுதல், பல் பிடுங்குதல், கண் காதுகளுக்கு சொட்டு மருந்திடுதல் போன்றவற்றிற்கு அனுமதி உள்ளது. காயங்கள், சிறுமூக்கு உடைதல், பல் பிடுங்குதல் போன்றவற்றால் இரத்தம் வெளியானால் நோன்பு முறியாது. நோன்பு நாட்களின் பகல் பொழுதில் பல் துலக்குவது தவறில்லை. மாறாக அது நோன்பல்லாத நாட்களில் சுன்னதாக இருப்பது போன்றே நோன்பு நாட்களிலும் சுன்னதாக இருக்கும். குளிப்பு கடமையான நிலையில் ஹகர் செய்வதில் தவறில்லை. அதற்கு அடுத்து வரும் சுப்ஹு தொழுகைக்காக குளித்து கொண்டாலே போதுமானது. கடும் வெயிலின் காரணமாக குளிர்ந்த நீரை உடலில் ஊற்றிக்கொள்வதோ, குளிர் சாதனங்களை உடல் மீது பயன்படுத்துவதிலோ, பகல் மற்றும் மாலை பொழுதில் குளித்துக் கொள்வதிலோ தவறில்லை. நோன்பு திறக்க எதுவும் கிடைக்காவிட்டால் நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பு திறப்பதாக எண்ணிக்கொண்டு பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போது சாப்பிட்டு கொண்டால் போதுமானது. வாய் கொப்பளிக்கும் போது தன்னை அறியாது தண்ணீர் தொண்டையில் இறங்கிவிட்டால் நோன்பு முறியாது. ஆனால் அடித்தொண்டை வரை தண்ணீரை செலுத்தாமல் இருக்க வேண்டும். நேரம் தெரியாமல் சூரியன் மறைந்துவிட்டது என்று நினைத்து சூரியன் மறைவதற்கு முன்னரோ அல்லது பஜர் நேரம் வரவில்லை என்று நினைத்து பஜர் நேரம் வந்ததற்கு பிறகு சாப்பிட்டு விட்டாலோ நோன்பு முறியாது. எனினும் சரியான நேரம் தெரிந்துவிட்டால் உடனே நிறுத்தி கொள்ள வேண்டும். மறந்து அல்லது தெரியாமல் சாப்பிட்டோ குடித்தோ விட்டால் நோன்பு முறியாது. ஆனால் நோன்பின் நினைவு வந்தவுடனே நிறுத்தி கொள்ள வேண்டும். நோன்பு கடமை நிறைவேறிய பின்பு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ரமலான் பெருநாள் என்று அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்களும் தங்கள் வழிபாட்டு ஸ்தலங்கள் மற்றும் பொது இடங்களில் திறந்த வெளியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பு தொழுகை செய்வது வழக்கமாக உள்ளது. இந்த ஈகை திருநாளில் சிறப்பு தொழுகை செய்து முடிந்த பின்பு இறைவனின் பெயரில் பலியிடுவது சிறப்பம்சமாகும். தங்கள் வீட்டில் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவற்றை பலியிட்டு 3 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை நண்பர்களுக்கும் ஏழைகளுக்கும் 3வது பங்கை தங்கள் தேவைக்கு பயன்படுத்துகின்றனர். புதிய புத்தாடை அணிந்து சிறப்பான சுவையான பிரியாணி உணவு வகைகளை செய்து குடும்ப உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு வாழ்த்து கூறி அன்பை பரிமாறிக்கொள்கின்றனர். இதுபோன்று ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.